Peppers Entertainment Television. Turn on the heat. Hello everyone, welcome to a brand new show of Stir Fry with me, Puchai. Well guys, in today's show we're going to do a very special new concept here on Stir Fry at the Grill Box in T Nagar. It's going to be a fun buffet style, unlimited, yes I love that word, unlimited starters today on our show. It's going to be a fun show because we are doing the Grill Box today here in the T Nagar. So follow me guys as Stir Fry is about to begin. Let's go. Alright guys, I am now here with the assistant manager here at the Grill Box restaurant, Mr. Prabhu. He's been kind enough to invite us to his place. So I want to say thank you Prabhu for inviting us to your lovely restaurant. Hi. நீங்க எப்படி இருக்கீங்க பிரபு? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் பிரபு. நீங்க சாப்பாடு கொடுக்க போறீங்க. சந்தோஷமான விசேஷம். ஆனா உண்மை சொன்னா சாப்பாடு பேச முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி கொஞ்சம் பேசணும் பிரபு. இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. I'm new here. This is a brand new concept to me. I've never been here before. Give me a small introduction to your restaurant பிரபு. இந்த கிரில் பாக்ஸ் ஓபன் பண்ணி 7 இயர்ஸ் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் அவுட்லெட் டி நகர்ல. செகண்ட் அவுட்லெட் வந்து ஆர்கே சாலையில இருக்கு. இங்க வந்து ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதிரி நார்மலா பஃபே நாங்க சர்வ் பண்றது இல்ல. பஃபே தவிர ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட்ல எங்க எம்டி சார் இங்க கொடுக்கும் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட்ல கொடுக்கணும்ன்றது தான் அவரோட எண்ணமே. என்ன கான்செப்ட் அது பிரபு? அது வந்து பாத்தீங்கன்னா கிரில்ட் ஐட்டம்ஸ். எப்படின்னா கெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரெஷ் மீட், ஃப்ரெஷ் அப்புறம் எல்லாமே குக் பண்ணி அது கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்றது. அது மட்டும் இல்லாம 90% வந்து நாங்க டிஸ்ப்ளே கிச்சன்ல குக் பண்ணிட்டு 10% மட்டும் நாங்க சர்வீஸ் மாதிரி நாங்க கெஸ்ட்டுக்கு டேபிளுக்கு நடுவுல கிரில் வச்சு நாங்க சர்வ் பண்றோம். கெஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் அவங்க குக் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க இது பண்ணிடுவோம். ரைட். ஸோ உங்களோட பேர்ல இருக்கு கிரில் பாக்ஸ் சொன்னாலே அந்த பேர்ல இருக்கு கிரில் ஐட்டம்ஸ் தான் மெயின் அட்ராக்ஷன். நீங்க வந்து உட்காந்து புஃபே சாப்பிடும்போது நீங்க ஸ்டார்டர்ஸ் நீங்களே செஞ்சு சாப்பிட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா சார். வெரி நைஸ். ஸோ பிரபு ஒரு கேட்கணும் உங்களுக்கு, நான் உள்ள வந்த உடனே நான் ஒரு மெனு கூட பார்க்கல. ஐ மீன் லைக் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் இருக்கா இல்லைன்னா வேற எதுவும் ஃபீச்சர்ஸ் இருக்கா உங்க ஹோட்டல்ல? வேற எந்த இதுவும் இல்ல. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பெண்டான ஒரு விஷயம். ஆமா. ஏன்னா கெஸ்ட்டுக்கு வந்து நம்ம நார்மலா தெரியாது. நம்ம வந்த அப்புறம் இங்க வாசல் ஆரம்பிச்சு உள்ள போற வரைக்கும் கெஸ்ட்டுக்கு ஃபுல் டீடைலும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். டோட்டலா என்னென்ன ஐட்டம் நம்ம சர்வ் பண்றோம், எந்த மாதிரி இதுன்னு. ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாம கெஸ்ட் வரவங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் அட்மாஸ்பியர் இருக்கும். கண்டிப்பா. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஒரு வெரைட்டி பார்த்து யோசிப்போம் பிரபு. ஏன்னா நிறைய வெரைட்டி ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தனுக்கு நான்வெஜ் பிடிக்கும், ஒருத்தனுக்கு வெஜ் பிடிக்கும். ஸோ வெரைட்டி பத்தி பேசும்போது நீங்க எப்படி வெரைட்டி மாத்துறீங்க பிரபு? எப்படி அந்த ஃப்ரெஷ்ஷா ப்ரெசென்ட் பண்றீங்க நீங்க? சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்து ப்ரான் மட்டும் தான் பிடிக்கும். கண்டிப்பா. நாங்க பாத்தீங்கன்னா எங்கள்ல இருந்து வெளில ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் இவ்வளவுதான் பண்ண முடியும், லிமிடெட் இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் எங்க இதுல பாத்தீங்கன்னா ப்ரான்ஸ்ல இருந்து எல்லாமே சரி அன்லிமிடெட். சில கெஸ்ட்டுக்கு வந்து லேம்ப் மட்டும் தான் பிடிக்கும், மட்டன் மட்டும் தான். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் லேம்ப் மட்டும் சர்வ் பண்ணுவோம். சில கெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ப்ரான் மட்டும் தான் பிடிக்கும். அதே மாதிரி நாங்க ப்ரான் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடேரியனா இருந்தாலும் சரி எங்க இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். பைனாப்பிள் இருக்கு, பிளஸ் மஷ்ரூம் இருக்கு. சோ அந்த புஃபே கான்செப்ட்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ எல்லாமே நீங்க கவர் பண்றீங்க. வெஜிடேரியன்ல இருந்து நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்கு. வெரி நைஸ் பிரபு. இந்த புது கான்செப்ட் நீங்க முதல் வாட்டி பாக்குறீங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிரபு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஸ்டார்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஸ்டார்டர்ஸ் பிடிக்கும். சோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்டர் சாப்பிட போறோம் here at the Grill Box. So let's find out what the menu is today here on Stir Fry. Well guys, today being a very unique concept here at the Grill Box, Prabhu has planned a very special menu for us today here on Stir Fry. So Prabhu, இன்னைக்கு menu பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மெனு பிளான் பண்ணிருக்கீங்க நமக்கு? மத்த நாள் வெறும் பஃபே மட்டும் நாங்க சர்வ் பண்ண போறது இல்ல. ஸ்பெஷலா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் உங்களுக்கு காமிக்க போறோம். அந்த ஸ்டார்டர்ல ரெண்டு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன். அந்த வெஜிடேரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கிரில்ட் வெஜ், ரெண்டாவது வந்து ஹைதராபாடி பன்னீர். ரைட். சோ கிரில்ட் வெஜ் ரொம்ப ஜெனரலான பேர் இருக்கு ஒடிசா பிரபு. சோ அந்த கிரில்ட் வெஜ்ல நீங்க என்ன வித்தியாசமா கொடுக்க போறீங்க? அதுல வந்து எங்களோட சீக்ரெட் மசாலா தான். பாத்தீங்களா? அப்பல அந்த விளையாட்டுல விளையாடாதீங்க. எங்களோட சீக்ரெட் மசாலா தான். சோ இஸ் இட் a spicy item, is it a sweet item? என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும் அதுல? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள், கேப்சிகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசார்ட்டட் மாதிரி வரும். ரைட். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பைனாப்பிள்ல கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணுவோம், பிளஸ் ஸ்வீட் பிளஸ் ஸ்பைசி ரெண்டுமே எல்லாமே இருக்கும். அதுல எல்லாமே இருக்கும், பிளஸ் டெண்டராவும் இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பன்னீர் பாத்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டைல்ல கொஞ்சம் ஸ்பைசியாவே இருக்கும் நிறைய. பக்கா எனக்கு ஆந்திரா ரொம்ப பிடிக்கும். பாகுநாரா ஏன்டி எல்லாமே இருக்கு அதுல. சூப்பர். சோ அந்த ஒரு ஸ்பைசி ஒரு ஜாம் பேக் பஞ்ச்ல இருந்து ஒரு ஸ்டார்டர்ஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். லெட்ஸ் கோ see how it's made in the kitchen guys. So follow me to the kitchen.
think I like the concept Prabhu. இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா ஒரே வித்தியாசமா இருக்கு, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கடைசி செக்மெண்ட் இருக்குல்ல நீங்க கொண்டு வரீங்க, நம்மளே ஆட் பண்ணி ஹீட் பண்ணி நம்ம தேவைப்படுற மசாலா எல்லாம் போட்டு, I find that attractive, you know. அது கொஞ்சம் பிளேஃபுல்லா இருக்கு. நீங்க விளையாடுற மாதிரி நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இந்த ஐடியாக்கு யார் காரணம் பிரபு? whose idea is this? இது முக்கியமான காரணமே எங்க எம்டி தான். ஓகே. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல கொடுக்கணும், ரெகுலரா இல்லாம அப்படின்றதுக்கு தான் வந்து எங்க எம்டி சார் பண்ணது. அது மட்டும் இல்லாம அதே தான் நாங்க சொல்ற மாதிரி எங்க காம்படிட்டர்ஸோட நாங்க வந்து கொஞ்சம் தெரியணும்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா நாங்க பண்றது தான். எந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நாங்களே மசாலா ஓனாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ். அப்போதான் உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் டேஸ்ட் கிடைக்கும். டேஸ்ட் நம்ம வந்து வெளியில வாங்கி மசாலா ஆட் பண்ற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்மளே கிரைண்ட் பண்ணி சில மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் அந்த கொரியாண்டர் ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி தான் நாங்க மசாலா ப்ரிப்பேர் பண்றது. அப்சல்யூட்லி. சோ இந்த கான்செப்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இட்ஸ் ஆல்ரெடி லிட்டில் ஓல்டு பிரபு. ஏன்னா நிறைய பேர் பண்ணிருக்காங்க, உங்களுக்கே நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமா பாக்குறதுக்கு என்ன மெயின் பாயிண்ட்? உங்களோட டிஷ்ஷா இல்லைன்னா உங்களோட குக்கிங் ஸ்டைலா இல்லைன்னா போடுற இன்கிரீடியன்ஸா? வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட்? இதோட முக்கியமான இது பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ். சீக்ரெட்டே வந்து எங்களோட இன்கிரீடியன்ஸ் தான். ஈவன் எங்களோட கிரில் பாக்ஸ்னு சொல்லல, இந்த இன்கிரீடியன்ஸ் ரொம்ப முக்கியமா தெரியும். கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. எஸ். இப்படி நாங்க சர்வ் பண்ற கெஸ்ட்டுக்கு, அப்புறம் கெஸ்ட் எதனால திரும்பி வராங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே அதுல தான் இருக்கு. டாக் டு மீ அபௌட் திஸ் டிஷ் பிரபு. இது என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாடி பன்னீர். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கிரில்டு வெஜ். ரைட். சோ ஹைதராபாடி பன்னீர்ல என்ன இருக்கு? ஐ கேன் see green peppers, ஒரு நல்ல பெரிய பன்னீர் பீஸ் இருக்கு. அண்ட் அந்த சாஸ் என்ன சாஸ் போட்டுருக்கீங்க பிரபு நீங்க? வந்து பாத்தீங்கன்னா மின்ட். ஓகே. பிளஸ் அது தவிர இல்லாம மசாலாஸ். ரைட். புதினா அது கூட என்னெல்லாம் தேவையோ வெரி நைஸ் மசாலாஸ்ல ஆட் பண்ணி இது பண்ணிருக்கோம். ஆமா, நம்ம டிபிக்கல் கிரில் சொன்ன இந்தியன் ஸ்டைல் கிரில் சொன்னாலே இந்த மாதிரி தான் வரும். நம்ம ஸ்கியூவர்ல ஒரு புதினாலாம் போட்டு பெப்பர்ஸ்லாம் போட்டு. சோ இந்த டிஷ் பத்தி பேசும்போது என்ன இருக்கு பிரபு இதுல? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம். ஓகே. பிளஸ் உங்களுக்கு வந்து zucchini போட்டுருக்கீங்க. ஆமா. ஓகே. சோ zucchini what do you say, அந்த வெரைட்டிக்காக நீங்க கொடுக்குறீங்களா? வெரைட்டிக்காக. வெரி நைஸ். சோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் பிரபு. ஆனா இது கூட நீங்க நிறைய சாஸ் கொடுத்துருக்கீங்க. சாஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். கண்டிப்பா. வாட் இஸ் திஸ் பிரபு? என்ன இது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக் பண்றப்போ நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் ஆட் பண்ணுவோம்? அது எண்ணெயா ஆயிலா? இல்ல ஆயில் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறது வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா லெமன். இது வந்து ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்றோம். கண்டிப்பா. அந்த சில்லினஸ்க்காக இல்லனா பிளாக் பெப்பர்க்காக இல்லனா அந்த லைம்க்காக உங்களுக்கு வேணும்னா அப்படியே நீங்க எடுத்துட்டு ஒரு பிரஷ் எடுத்துட்டு தொட்டு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ரைட். ஸ்பைசி ஆட் பண்ணுவாங்க. ஸ்பைசி நம்ம இது பண்ண முடியாது. சோ நம்ம வந்து சில்லி அந்த இது பண்ணி ஸ்பைசில ஆட் பண்ணலாம். ட்ரை பண்ணலாமா பிரபு? கண்டிப்பா. கொஞ்சம் விளையாடலாமா? வெரி நைஸ். நீங்க லைம் பிடிக்கும். சோ just take some lime ஆட் பண்ணி கொஞ்சம் டிப் பண்ணிட்டு இங்க வச்சிடுறோம். கரெக்ட்டா? சோ டிபிக்கலா நம்ம இந்த மாதிரி இங்க எவ்வளவு நேரம் வைக்கிறோம் பிரபு? இந்த சூடு ஆவறதுக்கு how long do you have to keep it here? மேக்ஸிமம் 1 minute. ஓகே. அதுக்கு மேல நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 90% உள்ளே குக் ஆயிடும். ரைட். இது வந்து கெஸ்ட் வந்து நம்மளே குக் பண்ணி சாப்பிடுற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் இது வச்சிருக்காரு. ஆமா. சோ 10% கெஸ்ட் வந்து இங்கே குக் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா. சோ ஐ மீன் இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம புஃபே காமிக்கல. ஏன்னா புஃபே பாத்தீங்கன்னா இட்ஸ் a regular buffet. ரைஸ் இருக்கு, ரோட்டி இருக்கு, கிரேவி இருக்கு. நம்மளுக்கு மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா நம்ம இங்க வந்துட்டு நம்ம appetizer சாப்பிட போறோம். ஏன்னா முக்கியமான வார்த்தை இருக்கு அதுக்கு பின்னாடி என்னன்னா அன்லிமிட்டெட். இந்த புஃபே டீல், unlimited starters, unlimited food, எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க பிரபு? what is the what do you say MRP? including tax வந்து Monday to Thursday வந்து பாத்தீங்கன்னா 480. ஓகே. Friday to Sunday வந்து பாத்தீங்கன்னா 587. ரைட். சோ அந்த 480 ல எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். appetizers இருந்து buffetல இருந்து buffet உங்களுக்கு desserts, soup, அப்புறம் அந்த ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெவரேஜஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ரைட். பெவரேஜஸ் என்ன வரும்? என்ன ஆக்சுவலி இந்த மாக்டெயில் மாதிரி. ரைட். டெய்லி பேசிஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா பிரபு? So it's a very good concept, guys. The starters are amazing. All flavorful இருக்கு. எல்லாமே it's got that rich taste. So quality மட்டும் இல்ல, quantity கூட இருக்கு. ஏன்னா quantity பாத்தீங்கன்னா unlimitedல போற நம்ம. So இதான் ஒரு starters introduction here at the Grill Box. A good guy who's been giving me some good food. So we're going to find out what's next on the menu. So Prabhu, what's next, bro?
இப்போ நான் சொல்ல போற மூணு ஸ்டார்டர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கண்டிப்பா நமக்கு வித்தியாசம் தான் வேணும். சொல்லுங்க என்ன பேர் அதுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர் வந்து பாத்தீங்கன்னா கார்ஜன் ஸ்பைசி பொட்டேட்டோ. ஓகே. இது வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ செய்யறது. ரைட். ஐ மீன் பேர்ல இருக்கு. வெரி நைஸ். அது கொஞ்சம் ஸ்பைசி என்ன டேஸ்ட் வரும் அதுக்கு பிரபு? ஸ்பைசி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கர்ட் மயோனைஸ் பிளஸ் சில்லி ஃப்ளேக்ஸ். வாவ், நார்த் இந்தியன் ஸ்டைல். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும். சாட் மாதிரி. வெரி நைஸ். ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ஃபலாஃபல். வெஜ் ஃபலாஃபல்னா இது நம்ம சவுத் இந்தியன் வடை மாதிரி இருக்கும். கண்டிப்பா. டோட்டல் ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும். ஐ மீன் இந்த பேர் ஃபலாஃபல் யாருக்கெல்லாம் ஃபலாஃபல் தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். ஆனா நீங்க வந்து ஒத்தென்டிக்கா குடுக்குறீங்களா இல்ல கொஞ்சம் வேற ட்விஸ்ட் மாதிரி குடுப்பீங்களா பிரபு நீங்க? அது இல்ல, அது கொஞ்சம் சேம் தான். இன்கிரிடியன்ட்ஸ் தான் அதுல எங்களுக்கு டிஃபர் நிஜமா கம்பேர் பண்றப்போ. ரைட். கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கும் அதுல. அப்போ வெரி நைஸ். சோ மூணாவது டிஷ்? மூணாவது பாத்தீங்கன்னா தந்தூரி மஷ்ரூம். ஓகே. ஐ மீன் மஷ்ரூம் எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க கண்டிப்பா. கிரில் ஐட்டம்ஸ் சாப்பிட்டுருப்பாங்க இல்லைன்னா கிரேவி கூட. சோ இந்த தந்தூரி நீங்க எப்படி பண்றீங்க பிரபு? வாட்ஸ் தி டெக்னிக் பிஹைண்ட் தட்? இது பாத்தீங்கன்னா ஒன்னு சிம்பிள் தான். ஓகே. இது தந்தூரிக்கு வந்து நாங்க சேம் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஸ்பெஷல் மசாலா தனியாவே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தந்தூரி இதுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரைட். சோ அத டிப் பண்ணி அந்த கொஞ்சம் அதுக்கு மேரினேஷனுக்கு வந்து உங்களுக்கு டேபிள்லயே வந்து சாஸஸ் எல்லாமே இருக்கும். அத நீங்க மேரினேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் பிளஸ் வினிகர் plus chili sauce இது இருக்கும். அது நீங்களே ஆட் பண்ணி நீங்க குத்துறலாம். Very nice. So we have a very good veg introduction here at the Grill Box, guys. Coming up next is of course the non-veg, but let's go to the kitchen and see how the magic is made. Well guys, now we have the next segment coming up with 3 more amazing veg starters. They all look very beautiful of course, and of course the most important appeal towards starters is of course the way they look. I mean, சாப்பிடுறது ஒன்னு இருக்கலாம் பிரபு, ஆனா பார்க்கிறது கூட அந்த அழகு கூட ரொம்ப முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. Absolutely. So உங்க பிரசன்டேஷன்ல ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு actually நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றீங்க பிரபு? ஏன்னா நான் நினைச்ச வரைக்கும் it seems like only 80% of the work is done. இல்ல, so preparation பத்தி பேசும்போது எவ்வளவு வேலை போகுது அந்த preparation பண்றதுக்கு? ப்ரிப்பரேஷன் பண்றப்போன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தான். இப்போ அது மட்டும் இல்லாம அது கார்னிஷ்ன்றது ரொம்ப முக்கியம். எஸ். கார்னிஷ்ன்றது தான் மெயின். அது எப்படி நம்ம வந்து கெஸ்ட்டை கவர் பண்றோம் அப்படின்றது வந்து அதுல தான் இம்பார்ட்டன்ட். அது நீங்க எப்படி அச்சீவ் பண்றீங்க? அச்சீவ் பண்ணி பாத்தீங்கன்னா நாங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் மட்டும் இல்ல கார்னிஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு கெஸ்ட்டுக்கு நாங்க சர்வ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா அது நம்ம செய்யணும். அது செஞ்சாதான் அது நம்ம கெஸ்ட்டை வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ரைட். சோ அதே மாதிரி ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்ம கார்னிஷ் பண்றதும் இருக்கு. இந்த 3 வெஜ் டிஷ்ல இருந்து ஒரே ஒரு ஸ்கியூவர்ல இருக்கு, 2 நீங்க பிளேட்ல போட்டுருக்கீங்க. வாட் கான்செப்ட் இஸ் திஸ் பிரபு? அவங்களே வந்து சர்வ் பண்ணுவாங்களா? இது நாங்களே சர்வ் பண்ணுவோம் கெஸ்ட்டுக்கு. இது வந்து அன்லிமிட்டட் ப்ளஸ் கெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேர் வேணும்னா கூட நாங்க டேபிள்ல கூட வச்சிரோம். சோ டிஷ் பத்தி பேசலாம் பிரபு. வாட் இஸ் திஸ் கால்ட் பிரதர்? இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ஃபலாஃபல். ரைட். அண்ட் மேல அந்த சாஸ் ஹுமஸ் சாஸா இருக்கும். ஆமா, மேல வந்து சாஸ். வெரி நைஸ். இந்த டிஷ் பேர் பிரபு? அது வந்து பாத்தீங்கன்னா காஜன் ஸ்பைசி பொட்டேட்டோ. வெரி நைஸ். அந்த காஜுவோட கலரே தெரியுது அந்த மேல. அண்ட் திஸ் ஆஃப் கோர்ஸ் இஸ் தி பார்பிக்யூ. வெரி நைஸ். சோ கெஸ்ட்லாம் இங்க வரும்போது ரிசர்வேஷன்ஸ் பண்ணணுமா இல்லனா டோர்ல வந்து சீட் கேட்கலாமா? மெயினா வந்து பேசிஸ் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேசிஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு டோட்டலா. ஒண்ணு அது வந்து நார்மலா வந்து கெஸ்ட் வந்து இப்போ பல்க் புக்கிங் வராங்கன்னா ஒன் டே பிஃபோரே ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நாங்க இது பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும், வசதியா இருக்கும். ஆமா, வெரி நைஸ். ரொம்ப யூனிக்கா இருக்கு பிரபு. ஏன்னா எல்லா டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த ஃபலாஃபல் பாத்தீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த ஒடிசே காஜு பக்கோடா, என்ன பேர் அதுக்கு? காஜு பக்கோடா, காஜு ஸ்பைசி பொட்டேட்டோ. எஸ், அது வேற மாதிரி இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் தி மஷ்ரூம் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஐ லைக் தட் பிகாஸ் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று இருக்கு. you know, some people will like curd, some people won't like curd, some people like mushroom but they won't like mushroom, so it's got variety. அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்.
So far so good, so let's move on. Prabhu, next is a non-veg. My favorite item is அதோட பேர் சொல்லுங்க பிரபு, என்ன இருக்கு இப்போ மெனுல? ஃபர்ஸ்ட் நான்வெஜ் பாத்தீங்கன்னா சீஸ்மி முர்க். ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் பேகாம்பரி. ஓகே, அண்ட் மூணாவது ஜிஞ்சர் ஏதோ ஒன்று, ஜிஞ்சர் ப்ரான். வெரி நைஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு சிக்கன் இருக்கு, ஒரு முர்க், சாரி ஒரு சிக்கன் இஸ் முர்க் ஆஃப் கோர்ஸ், ஒரு ப்ரான் இருக்கு அண்ட் ஒரு ஃபிஷ் இருக்கு, வெரைட்டிஸ். ஸோ இந்த சிக்கன் பத்தி பேசும்போது என்ன ஸ்டைலில் கொடுக்குறீங்க பிரபு நீங்க? அது சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு போன்லெஸ் ப்ளஸ் ஸ்பைசியாவும் இருக்கும். நைஸ், ரொம்ப ஸ்பைசியா இருக்கு, ஒரு நார்மல் மீடியம் ஸ்பைசி அப்படிதான் இருக்கு எனக்கு வேணும். வெரி நைஸ். ஸோ அந்த ப்ரான் பத்தி பேசும்போது ப்ரான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 90% உள்ள குக் பண்ணிட்டு கொஞ்சம் டெண்டராகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும். அதுல ஆட் பண்ற மசாலாஸ். அப்சல்யூட்லி. என்ன மசாலா அது பிரபு? ஸ்பைசியா இருக்குமா? ஸ்பைசி, கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு மீடியம் ஸ்பைசில தான் இருக்கும். டேஸ்ட் தான் வந்து டிஃபரா இருக்கும். சூப்பர் சூப்பர். அண்ட் கடைசியா ஃபிஷ் கூட இருக்கு பிரபு. ஸோ ஃபிஷ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? எங்க ஃபிஷ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட், ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கும். ஃப்ளஃபி மட்டும் இல்லாம ஸ்பைசியா இருக்கும் கொஞ்சம். வெரி நைஸ். ஸோ எல்லாமே ஸ்பைசியா இருக்கும், எல்லாமே டேஸ்டியா இருக்கும். கடைசி மூணு நான்வெஜ் டிஷ் நம்ம பார்க்க போறோம் guys. So follow me to the kitchen. Well guys, now we have the main event coming up, and that of course is the non-veg. We have the chicken, we have the fish, we have the prawns. Very beautiful, very sexy, and the best part is it's all unlimited. உங்களுக்கு பிடிச்சிருக்குனா நீங்க வந்து மட்டோ chicken சாப்பிடலாம், நீங்க மட்டோ fish சாப்பிடலாம். A very attractive offer for people who love to eat one particular cuisine. So let's talk about the food. Prabhu, இந்த dish பத்தி பேசும்போது பேர் சொல்லுங்க பிரபு. What is this called? Ninja Kisam. Jinga Nisam. And murg, sesame. Exactly. And கடைசியா என்ன இருக்கு பிரபு? Fish. Peshwariya? Fish Begambari. Begambari, very nice. So I like the way it looks. பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு, இது கிரீன் கலர்ல இருக்கு, இது பிரவுன் கலர்ல இருக்கு. So I want to ask you, இங்க வரும்போது buffet கூட அவங்க என்ன சாப்பிடுவாங்க? Do people come here and eat only the buffet, or do they eat only the appetizers? எப்படி சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு இங்க வந்து? இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபர்ஸ்ட் appetizers தனியா இது பண்ணிடுவாங்க. ஓகே. அப்புறம் வந்து சில பேர் வந்து மெயின் கோர்ஸோட appetizers சாப்பிடுவாங்க. ரைட், மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்லயே உங்களுக்கு 80% ஃபுல் ஆயிடும். ஆமா. இப்போ மெயின் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெசர்ட் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அது கூட நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ்ல எவ்வளவு வெரைட்டி இருக்கு, எவ்வளவு குவாண்டிட்டிஸ் இருக்கு. நீங்களே நம்மளுக்கு ஒரு 8 வெரைட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. சோ இந்த 8 மட்டும் தான் இருக்கா, இல்லைன்னா இன்னும் வெரைட்டிஸ் இருக்கா பிரபு இந்த ரெஸ்டாரண்ட்ல? இது 8 வந்து ஸ்பெஷல் இந்த ரெஸ்டாரண்ட்ல. இது இல்லாம தனியா ஸ்பெஷல் வெரைட்டிஸ்லாம் இருக்கு. எத்தனை இருக்கு பிரபு? ஒரு நம்பர் சொல்லுங்க. என்ன நம்பர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெர் வீக் பாத்தீங்கன்னா டோட்டலா 13 இருக்கும். வாவ், 13 varieties of starters இருக்கு இங்க. வெரி நைஸ். சோ அதுல இருந்து எத்தனை நான் வெஜ், எத்தனை வெஜ்? வந்து பாத்தீங்கன்னா 5 நான் வெஜ் இருக்கும். அதுல பேலன்ஸ் வந்து வெஜ். வெரி நைஸ். பிரபு, எனக்கு கேட்கணும், இந்த மாதிரி கான்செப்ட் புது ஆள் வரும்போது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க பிரபு? What is the problem they face when they come to this restaurant? ப்ராப்ளம்னா எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் வர கஸ்டமருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நார்மல் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டுக்கு அது மாதிரி இல்ல, மெனு கொடுத்துட்டு ஆர்டர் பண்ற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு டேபிளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சர்வீஸ் பீப்புள் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கைட் பண்ணதுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவோம். ஃபுல்லா எந்த மாதிரி ஃபுட், எந்த மாதிரி நாங்க சர்வ் பண்றோம். ஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபுட் வந்து ஒத்துக்காது. சில பேருக்கு வந்து ப்ரான் சொன்ன மாதிரி ஒத்துக்காது. எக்ஸாக்ட்லி. சீ ஃபுட்ல சாப்பிட மாட்டாங்க, சீ ஃபுட் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. எஸ்.
ஸோ நாங்கள் கெஸ்ட் கிட்ட எது வேணும் அப்படின்றது முக்கியமாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி. எனக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க பிரபு, இந்த இன்டராக்டிவ்னஸ் இஸ் அமேசிங். ஏன்னா நம்மளே வந்து குக் பண்ற மாதிரி இருக்கு. ஐ மீன் கண்டிப்பா நம்ம குக் பண்ணல, ஆனா கூட அந்த நமக்கு அந்த ஃபீலிங் வருது. as soon as you keep it on the grill, நமக்கு தோணுது நம்ம இன்வால்வ் ஆயிட்டு இருக்கோம், நம்மளே பண்றோம், அந்த மாதிரி ஒரு தோணுது நம்மளுக்கு. அது மட்டும் இல்ல பிரபு, இன்னைக்கோட ஷோல நம்ம காமிக்க முடியல அந்த புஃபே ஸ்ப்ரெட். ஸோ கடைசியா எனக்கு அதை பத்தி கொஞ்சம் பேசணும். புஃபேல என்ன இருக்கு பிரபு? ஐ மீன் புஃபேல நீங்க ரைஸ் கொடுக்குறீங்க, ரோட்டி கொடுக்குறீங்க, ஆனா எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, என்ன குவான்டிட்டிஸ் இருக்கு அதுல? புஃபேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்வெஜ் மெயின் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4, வெஜ் வந்து பாத்தீங்கன்னா 8 இருக்கும். சூப்ஸ் வந்து 2 இருக்கு, ப்ளஸ் 8 டெசர்ட்ஸ், அப்புறம் 4 சாலட்ஸ். அதுவே எவ்வளவு வெரைட்டி இருக்கு, நிறைய வெரைட்டி. வெரி நைஸ். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட்ஸ் வந்து நாங்க டேபிள்ல சர்வ் பண்றோம். இந்தியன் பிரெட்ஸ், நான், பட்டர் நான், குல்ச்சா, பிளைன் குல்ச்சா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம். வெரி நைஸ். ஸோ இந்த புஃபே ஸ்ப்ரெட்ல நான்வெஜ் அண்ட் வெஜ் இருக்குல்ல பிரபு? ரெண்டு, வெஜ் நான்வெஜ். உங்களுக்கு வெஜ் செப்பரேட்டா இருக்கும், நான்வெஜ் செப்பரேட்டா இருக்கும். அதே மாதிரி. வெரி நைஸ். ஸோ பிரபு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்ல என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? டு மேக் them come to your restaurant, what are you going to tell about this place? உங்களுக்கு நான் சொல்லணும்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான். எங்களோட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாருக்கும் கம்பேர் பண்றப்போ. நீங்க நீங்க உள்ள நுழையிறப்போ எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ அதே மாதிரி வெளில போறப்போ அது சந்தோஷமா இருப்பீங்க கண்டிப்பா. வெரி நைஸ். நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி தான், உங்க ரிலேஷன் வீட்டுக்குள்ள இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு நீங்க எப்படி போறீங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கும். வேற ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட்லாம் இருக்கு. I'll back him up, guys. Prabhu's been a very genuine host to me. He's been very nice in the sense that இந்த ஒரு கான்செப்ட்க்கு எனக்கு ஒரு கைடா எடுத்து போனாரு. எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி கான்செப்ட் இது, எப்படி அந்த நாலேஜபிளா இருக்கணும் அவங்களே சொன்னாங்க. ஸோ நீங்க what do you say, பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாது கூடனா நீங்க வாங்க, ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்க. It's called the barbecue hot box in T Nagar. So ஸ்பெசிஃபிக்கா இந்த லொகேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. How do they come here? இது வந்து மெயினா லொகேஷன் பாத்தீங்கன்னா ஜோயலுகாஸ் பிகைன்ல இருக்கு. நியர் லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா ராகவாயா ரோட்ல பழமுதிர், கோவை பழமுதிர் பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. So there you have it, guys, the grill box here at the T Nagar with Prabhu and his entire team. We've had a fun time trying out the starters here, but of course not just the starters but the entire restaurant. That's great. So do come down here and try it for yourself, the grill box at T Nagar. But for right now, guys, thank you all for watching. This is Puchai signing out and saying goodbye, have a nice day, and of course eat safe and take care.